வெற்றிவேல் முருகனுக்கு அரோர எல்லாம் அல்ல பழனிவாழ் பாலதண்டாயம் சாமிக்கு அரோர குருநாதர் அருணா பெருமான் திருடலே சரணம் சாமி சாமி எம்பெருமான் கருணை முழுதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாமி திருப்பூர்ண மகாமந்திரத்தில் கௌமார இனத்தது வரிசைப்படி பாடலன் 1278 விளையும் மனிதரை என துவங்கும் பொது பாடலுக்கான பாராயணமும் பொருளக்கமும் பழனியாண்டம் திருவடிக்கு. இந்த பாடல் பிறவி நீங்க திருவடி தியானம் என்ற கருத்தை உள்ளடக்கிய பாடல். தனதனன 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 தத்த தனந்தனம் தத்த தனந்தனம் தந்ததான இதான் பாடலுடைய சந்த குறிப்பு. முதல்ல நம்ம பாடலை பார்க்கலாம். விளையும் மனிதரையும் முனிவரையும் அவர் உயிர் துணிய வெட்டி பிளந்து உள்ளம் பிட்டு பரிந்திடும் செங்கன் வேலும் விரையழகம் முகிலும் இளநகையும் மிருகமத கன விசித்திர தனங்களும் தித்திக்க தொண்டையும் புண்டரீக சுழி மடுவும் இடையும் அழகிய மகளிர் தரு கலவி சுட்டித் திரிந்து இங்கன் தட்டுப்படும் கொடும் பங்க வாழ்வும் தொலைவியில் பிறவியும் அகல ஒரு மௌன பரமசுக சுத்த பெரும்பதம் சித்திக்க அன்புடன் சிந்தியாதோ எழுதறிய அறுமுகமும் அணிநுதலும் வைரம் இடையிட்டுச் சமைந்த சுட்டி கலன்களும் துங்க நீள் பன்னீர் கருணை விழிமலரும் இலகு 10 குழையும் இரத்ன குதம்பையும் கரங்களும் செம்பொன் நூலும் மொழி புகழும் உடைமணியும் அரைவடமும் அடியினையும் முத்தச் சதங்கையும் சித்திர சிகண்டியும் செங்கை வேலும் முழுதும் அழகிய குமர கிரி குமரியுடன் உருகும் முக்கண் சிவன் பெரும் சர்புத்திர உம்பர்தம் தம்பிரானே. விளையும் மனிதரையும் முனிவரையும் அவர் உயிர் துணிய வெட்டி பிளந்து உள்ளம் பிட்டு பரிந்திடும் செங்கன் வேலும் விரை அழகம் முகிலும் இளநகையும் மிருகமத கன விசித்திர தனங்களும் தித்தித்த தொண்டையும் புண்டரீக சுழிமடுவும் இடையும் அழகிய மகளிர் தரு கலவி சுட்டித்திருந்து இங்கன் தட்டுப்படும் கொடும் பங்க வாழ்வும் தொலைவியில் பிறவியும் அகல ஒரு மௌன பரமசுக சுத்த பெரும் பதம் சித்திக்க அன்புடன் சிந்தியாதோன்னு முதல் பதில கேட்கிறார். என்ன ஒரு அற்புதமான வரிகள். தம் மீது ஆசை கொண்ட மனிதர்களையும் முனிவர்களையும் அவர் உயிரே அருந்து விடும்படி துண்டாக்கி பிளந்து அவருடைய உள்ளத்தையே பிட்டு பறித்து பிடுங்குகின்ற செவ்விய கண்களாம் வேலும் விரை நறுமணம் கொண்டுள்ள அழகமுகிலும் அதாவது கூந்தலா மேகமும் கருமேகம் போன்ற கூந்தலும் இளநகையும் புன்சிரிப்பும் மிருகமத கஸ்தூரி அணிந்த கன பெருத்த விசித்திரமான அதிசயிக்கத்தக்க வகையில் உள்ள தனங்களும் கொங்கைகளும் தித்திப்பு சுவை கொண்ட தொண்டையும் அதாவது வாயுரனும் அல்லது இன்பகரமான குரலும் தாமரை மலர் போன்ற சுழிமடுவும் குழிந்துள்ள கொப்புள் தடமும் இடையும் இவையெல்லாம் அழகு நிறைந்த மாதர்கள் தருகின்ற கலவி அதாவது காம நிகழ்ச்சியை சுட்டி குறித்து வேண்டித்திருந்து இங்கனம் தட்டுப்படும் தடைபடுகின்ற கொடிய பங்க வாழ்வும் இடர் நிறைந்த வாழ்க்கையும் முடிவே இல்லாத பிறப்பும் அகல ஒளிய ஒப்பற்ற மௌன பரம சுகமதாம் பரிசுத்த பெரிய பதம் அதாவது நிலை அல்லது திருவடி சித்திக்க எனக்கு கிடைக்குமாறு அன்போடு உன்னுடைய திருவுள்ளம் சிந்தியாதோ நினைக்காதோ அப்படின்னு முதல் பகுதியில கேட்கிறார். 2வது பகுதியில அழுகாம பாட முடியாது, ஓத முடியாது, அப்படிப்பட்ட வரிகள் குருநாதர் வச்சிருக்கார். எழுதறிய அறுமுகமும் அணிநுதலும் வைரம் இடையிட்டு சமைந்த செஞ்சுட்டி கலன்களும் தொங்கநீள் 12 கருணை வெளிமலரும் இலகு 10 குழையும் ரத்ன குதம்பையும் கரங்களும் செம்பன் நூலும் மொழிபுகழும் உடைமணியும் அரைவடமும் அடியினையும் முத்தச்சதங்கையும் சித்திர சிகண்டியும் செங்கை வேலும் முழுதும் அழகிய குமரா கிரிகுமரியுடன் உருகும் முக்கண் சிவன் பெரும் சர்புத்திர உம்பர்தம் தம்பிரானேன்னு முடிகிறார். என்ன வரிகள்! எழுத முடியாத 6 திருமுகங்களும் அழகிய நெற்றியும் வைரங்கள் இடையிட்டு மத்தியில் வைக்கப்பெற்ற அமைந்துள்ள செவ்விய சுட்டி முதலிய கலன்களும் ஆபரணங்களும் தூங்க பரிசுத்தமான நீண்ட 12 கருணை வெளிமலர்களும் இலகு ஒளி வீசுகின்ற 10 × 12 குடைகளும் குண்டலங்களும் ரத்னத்தால் ஆய குதம்பையும் காதனியும் பத்மக்கரங்களும் தாமரை எண்ண திருக்கரங்களும் செம்பொன்னால் ஆய பூநூலும் சொல்லி புகழத்தக்க உடைமணியும் அரைவடம் அதாவது அறையில் கட்டியுள்ள அரைநானும் அல்லது அரைச்சதங்கையும் திருவடி இணைகளும் முத்துக்களால் ஆய கிங்கிணியும் அழகிய மயிலும் செவ்விய திருக்கரத்தில் வேலாயுதமும் இவ்வாறு
முழுதும் எல்லாம் அழகுமயமாய் உள்ள குமரமூர்த்தி கிரி இமயமலையின் குமரை மகள் பார்வதி மாட்டு உருகும் மனம் நிகழ்ந்த முக்கண் கொண்ட சிவபெருமான் பெற்ற நற்குணம் நற்செய்க உள்ள புத்திரனே, தேவர்களின் தம்பிரானே, பதம் சித்திக்க அன்போடு சிந்தியாதோ என்று வேண்டிக் கொள்கிற பாடல். இப்போ இந்த பாடலில் வெட்டி பிளந்து உளம் பிட்டு பறிந்திடும் செங்கண் வேலும் அப்படிங்கிறது. அதாவது முனிவரையும் வாட்டும், முனிவரும் மணவலி கரையும் திருப்பூரில். உளம் பிட்டு அப்படின்னா உளம் பிட்டுங்கிறது உள் அம்பு இட்டு அப்படியும் பிரித்து சொல்லலாம், உளம் பிட்டுன்னு சொல்லலாம், உள் அம்பு இட்டு. இதுக்கும் இப்படி பிரித்தாலும் பொருள் வரும். அது குருநாதருடைய வாக்கு வன்மை. அடுத்தது இந்த பாடலுடைய பின்னாடி வருகின்ற 4 அடிகளும் மனப்பாடம் செய்யணும். முருகன் அழகை விளக்கும் அழகு, எழுதறிய அறுமுகமும், ஏவண்ண சிலையினாரை யாவரே எழுதுவாரேம்பர் அப்பர், பழுதுராத பாவானர் எழுதனாத தோல் வீரம்பர் திருப்பொழு, இயலும் நடையும் வடிவும் அழகும் எழுத அரியன் வருகவையும்பர் முத்து குமாரசாமி பிள்ளைத்தமிழில் வருகை பருவத்தில். கருணை விழி பொங்கும் அருட்கருணை விழி கடை ஒழுக மலர்ந்த முக பொலிவினோடும்பர் தனிய புராணத்தில். முன்னான்காகும் விழிகளின் அருளும்பர் கந்தபுராணத்தில். மணி மீதே முன்னூல் ஒளிரம்பர் திருப்பூர். அதனால தான் பொன்னூலுங்க. அடுத்தது உடைமணி, உடைமணி கட்டி சிறுதேர் உருட்டிம்பார் திருக்கோவையாரில். அடுத்தது அரைவடமும் முனிவர் தொழும் அடி இணையும் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு பாடபேதம் உண்டு. இப்போ அடுத்தது சொல்லி புகழத்தக்க மொழி புகழும், உன்னுடைய மொழியும் புகழும் அல்லது சொல்லப்படும் உனது புகழும் அல்லது மொழியை புகழ்ந்தது போல ஒலிக்கும் உடைமணியும், எப்படி வேணாலும் சொல்லலாம். மறை சதங்கை கொஞ்சம் என்புடி போலம் திருப்பூரில். அடுத்தது ஒரு அடிதான், முழுதும் அழகிய குமர சார் சொல்கிறது. குமரவேலுடைய எந்தெந்த அழகை கண்டு எந்தெந்த தேவதைகள்லாம் மகிழ்ந்தார்கள்னு ஒரு பாட்டு இருக்கு. கம்பை முருகன் பிள்ளைத்தமிழில் இருக்கு சார் அந்த பாட்டு. கமலமட மங்கை வதனத்தழகு காண்பள், அக்கரிய முகில் வண்ணனும் செம் கண்ணழகு காண்பன், வளர் கலைவாணி சொல்லழகு காண்பள், முக்கன் தாதையும் விமலம் ஒரு சொற்பொருளின் அழகு காண்பன், விதி வியன் கரத்தழகு காண்பான், வீறுதோள் அழகு இந்திராணி காண்பாள், உம்பர் வேந்து வேலழகு காண்பான், நிமலமன அடியர் அடி அழகு காண்பார், கௌரி நின்று பின்னழகு காண்பாள், நின் ஒத்த ஆதித்தன் படிவழகு காண்பன், ஒரு நீயும் அவருடன் குழுமியே அமலம் என் கையழகு காணலாம், சமயம் மீது அம்புலி ஆடவாவே, அம்புய தடம் குலவு கம்பை வளர் கந்தனுடன் அம்புலி ஆடவாவே. முக அழகி அப்படின்னு நம்முடைய முகத்தழகு, இந்த குழந்தை முருகன் முகத்த அழகுக்கு முன் எந்த மூலைன்னு முருகனுடைய முகத்தழகி லட்சுமி பார்த்து நிற்பாளாம். நம்முடைய செந்தாமரை கண்ணன்னு சொல்லி நமது கண்ணை வியப்பரே, நமது கண்ணழகு இந்த முருகவேலின் கண்ணழகுக்கு முன் எந்த மூலைன்னு முருகன் கண்ணழகு திருமால் பார்ப்பாராம். இந்த சகல கலா வல்லவனா முருகனுடைய சொல்லழகுக்கு முன் சொல்லழகிங்கிற என்னுடைய சொல்ல அழகு எம்மாத்திரம்னு முருகனுடைய சொல்லழகியை கலைமகள் கவனித்து நிற்பாளாம். அடுத்தது சொற்பொருள் ஆவான் என்ற நமக்கே உபதேசிக்க வல்ல குருமூர்த்தியாய் விளங்குகிறானே, இவருடைய சொற்பொருளின் அழகே அழகுன்னு தந்தை சிவபெருமான் முருகனுடைய சொற்பொருளின் அழகை வியந்து பார்ப்பாரான். இந்த அழகிய திருக்கரத்தால் தானே நம்மை முருகன் குட்டினா, என்னே இவனுடைய கைகளின் அழகுன்னு படைப்பு திறப்பு கொண்ட கையழகுள்ள பிரம்மன் எம்பெருமான் கையழகையே வியந்து பார்ப்பானான். முருகனுடைய தோள் அழகை பார்த்து, இந்த தோளின் பராக்கிரமத்தால் அன்றோ நாம் மங்கள நூல் வாங்காது தாலியோடு வாழ்கிறோம்னு இந்திரனுடைய மனைவி முருகனுடைய தோள் அழகையே பார்ப்பானான். முருகன் கைவேல் அழகை பார்த்து, இந்த வேல் தானே சூராதி அவனரெல்லாம் கொன்று நமக்கு பொன்னுலக வாழ்வை தந்ததுன்னு தேவேந்திரன் அந்த வேல் அழகையே பார்த்துட்டு சொக்கி நிற்பானான். ஒருனர் தாங்கிய மதுரை நோந்தாள் நக்கீர சொன்னாரே, அத்தகைய பெருமை வாய்ந்த திருவடிதானே நமக்கு மோட்ச வீடுன்னு உணர்ந்து அடியார்கள் முருகன் திருவடியே பார்த்து கழிச்சிட்டு இருப்பாங்களாம்.
முருகனுக்கு முன்னழகு போலவே பின்னழகு இருக்கேன்னு மகிழ்ந்து குழந்தை முருகன் தன் எதிரில் போகும்போது அந்த குழந்தையின் பின்னழகையும் கண்டு பார்வதி உள்ளம் குளிர்ந்து அந்த பின்னழகையே வச்சகன்னு வைக்காமல் பாதி பார்த்துட்டு இருப்பாள். நமது ஒளி முருகனுடைய பேரொளி முன் எந்த மூலைன்னு சூரியன் அந்த பேரொழியை கண்டு மகிழ்வானான். நிலவே, நீயும் வந்து இவர்களோடு கூடுனா முருகனுடைய புன்னகை மந்திரகாசத்தின் ஒளி அழகை கூட்டத்தோடு கூட்டமாய் நின்று பார்க்கலாம். இந்த சமயத்தை கைவிட்டுறாத, முருகனோட வந்து கலந்து ஆடுவதற்கு வருவாய் அப்படின்னு அம்புகிட்ட பேசுகிற மாதிரி இந்த பாட்டை வச்சுருக்கார். இந்த பாட்டை தான் குருநாதர் அப்படி வச்சுருக்காரு. இந்த பாடல் என்ன அற்புதம்! இந்த பாட்டு நான் சொன்ன மாதிரி அழுகாமல் பாடவே முடியாது. எழுதறிய அறுமுகமும் அணிநுதலும் வைரமிழகிட்டு சமைந்த சென் சுட்டி கலன்களும் துங்க நீள் பன்னிரு கருணை வெளிமலர். அந்த பன்னிரு வெளியில் கருணை இல்லாட்டி நம்மெல்லாம் இங்கே உலகம் எந்த அளவுக்கு வியாபித்திருக்கோ அதையும் தாண்டி வியாபிச்சிருக்கு. 12 கருணை வெளிமலர் இலகு 17 குலையும் ரத்ன குதம்பையும் கரங்களும் செம்பநூலும் ஒழிவுகளும் உடைமணியும் அரைவடமும் அடியினையும் மொத்த சதங்கையும் சித்திர சிகண்டியும் செங்கை வேலும் முழுதும் அழகிய குமர கிரிகுமுறையுடன் உருகும் முக்கன் சிவன் பெரும் சர்புத்திர உம்பர்தம் தம்பிரானே. இந்த 4 அடியை மனப்பாடம் பண்ணி படிக்கணும். என்ன சொல்றார்? தம் மீது ஆசை கொண்ட மனிதர்களையும் முனிவர்களையும் கூட அவருடைய உயிரே அரும்படு புழுவி இரக்கமின்றி வெட்டி பிளந்து மனத்தையும் பறித்து பிடுங்குகின்ற சிவந்த கண்களாகிய வேலும் நறுமணம் கொண்டுள்ள மேகம் போல கரிய கூந்தலும் புன்சிரிப்பும் கஸ்தூரி அணிந்த பெருத்த அதிசயிக்கத்தக்க மார்பகங்களும் இனிக்கும் குரலும் தாமரை போன்று குழிந்துள்ள கொப்புள் தடமும் இடுப்பும் இவையெல்லாம் கொண்டு அழகு நிறைந்த விலை மாதிரிகள் தருகின்ற புணர்ச்சி இன்பத்தை வேண்டி திரிந்து இந்த விதமாக தடைபடுகின்ற கொடுமையான இடம் நிறைந்த வாழ்க்கையும் முடிவே இல்லாத பிறப்புகளும் என்னை விட்டு நீங்க ஒப்பற்ற மௌனமாகிய மேலான சுகமான பரிசுத்தமான பெரிய திருவடி எனக்கு கிடைக்குமாறு நீ அன்போடு நினைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குற. யாற்ற எழுதறிய எழிலுடைய 6 திருமுகங்களும் அடங்கிய நெற்றியும் வைர மத்தியில் பொதிக்கப்பட்டு அமைந்துள்ள செவ்விய சுட்டி முதலிய அணிகலன்களும் பரிசுத்தமான நீண்ட 12 கருணை புடியும் கண்மலர்களும் விளங்கும் 12 குண்டலங்களும் ரத்ன காதணியும் தாமரை போன்ற கைகளும் செம்பொன்னால் ஆகிய பூநூலும் சொல்லி போடத்தக்க உடைமணியும் அறையில் கட்டிய நானும் 2 திருவடிகளும் முத்தாலான கிண்கிணியும் அழகிய மயிலும் திருக்கரத்தில் வேலாயுதமும் இப்படி முழுதும் அழகுமயமாக உள்ள குமரா, இமயமலையின் மகளாகிய பார்வதிக்காக மனம் நிகழ்ந்த முக்கண்ணனாகிய சிவபெருமான் பெற்ற நற்குணம் பொருந்திய பிள்ளையே, தேவர்களின் தம்பிரானே அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி பெருக்கில் முடித்த அந்த பாடலை பழனாபுரி ஆண்டவன் திருப்பாத்தில் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாகவும் நீள் பன்னிரு வெளிகொண்ட பழனி பரமன் கருணை மொத்தம் கருணையின் உச்சம் ஸ்ரீ ஞான தண்டாதிபதி பெருமாவுடைய திருப்பாதங்களில் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாகவும் குருநாதர் அருணாய பெருமான் விஜய முருகாஜன்